Hi, hello friends. வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்வீட் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிச்சன் டூர் தாங்க பார்க்க போறோம். நாங்க சவுதியில இப்ப இருக்கோங்க. சவுதியில ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கோம். என்னோட ரெண்டல் ஹவுஸ்ல ஒரு சின்ன கிச்சன் இருக்கு. அந்த கிச்சனை நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்றேன், ஆர்கனைஸ் பண்றேன் ஒரு டூரா காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கூடயே கிளிக் பண்ணுங்க. என்னோட லேட்டஸ்ட் வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் கிச்சன் என்ட்ரன்ஸ்ல தாங்க நிக்கிறேன். கிச்சனுக்கு டோருங்க இது. கீழே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேட் போட்டு வச்சிருக்கேன் என்ட்ரன்ஸ்லயே. கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. என்ட்ரு ஆயிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஃப்ளோர் சொல்லிடுறேன். நாங்க கீழே ஃபுல்லா இடத்துலயும் கார்பெட் போட்டிருக்கோம். பட் இங்க வந்து கிச்சன்ல மட்டும் போடலங்க, ஏன்னா ஈரமாவும் கொள்ளும் இல்லையா. ஸோ கிச்சன்ல இந்த மாதிரி டைல்ஸ்க்கு மேல ஒரு ஷீட் போடுவாங்க இல்லையா, மோஸ்டா நீங்க ஸ்டூடியோல எல்லாம் பாத்திருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு ஒட்டிருக்காங்க. உள்ள போயிட்டு உடனே லெஃப்ட்ல திரும்பின உடனே நம்மளோட கவுண்டர் டாப் இருக்குங்க. நான் இங்கதாங்க கிளாஸ் டாப்லாம் வச்சிருக்கேன். இந்த டேபிள் ஆக்சுவலி ஹால்ல இருந்தது. இது நானா இங்க தூக்கிட்டு வந்து என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட தூக்கிட்டு வந்து இங்க போட்டா அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த டேபிள் மேல நார்மல் பிளைவுட் தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த ஸ்டிக்கர் நம்ம கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் வாங்கி இங்கேயும் இதுக்கு வந்து ஆப்போசிட்ல வால்லையும் ஒட்டிருக்கோம். ஸோ மேட்சா இருக்கும்ன்றதுனால உங்க வீட்டுல சப்போஸ் நீங்க டைல்ஸ் பின்னாடி இல்லாத கிச்சனா இருந்தா இந்த மாதிரி ஸ்டிக்கர் நீங்க அமேசான்ல எல்லாம் கிடைக்கும். அமேசான், பிளிப்கார்ட்ல இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க வாங்கி ஒட்டிக்கலாம். இது வால் வீணாகாது. என்ன படிச்சாலும் தொடச்சிக்கலாம். அப்படி சப்போஸ் ரொம்ப வேர்ஸ்டா ஆயிடுச்சுன்னா இதை எடுத்துட்டு வேற கூட ஒட்டிக்கலாங்க. அந்த மாதிரி நான் ஒட்டி வச்சிருக்கேன். டேபிள் லென்த் அளவுக்கு ஒட்டியிருக்கேன் பாருங்க. அதுக்கு மேல கிடையாது. ஜஸ்ட் டேபிள் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் தாங்க ஒட்டியிருக்கேன். இங்க என்னோட மிக்சி இருக்குங்க. நான் இந்தியாவில எடுத்துட்டு வந்ததுதான் பிரீத்தி மிக்சி. நீங்க என்னோட வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டாப் தாங்க. இது வந்து எலக்ட்ரானிக் கிளாஸ் டாப், யூனிவர்சல் பிராண்டோடது, இங்க உள்ள பிராண்டோடது. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி பண்ணாலே எரிய ஆரம்பிச்சிடும். நல்லா ஹை ஃபிளேமுங்க இது. நீங்க எவ்வளவுதான் ஃபுல்லா குறைச்சாலும் நல்லா ஹைல எரியுது பாருங்க. சோ பக்கத்திலேயே இருந்து சமைச்சீங்கன்னா குயிக்கா சமைச்சிடலாம். நல்லா தாளிச்சுட்டு தண்ணி ஊத்துற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிக்குங்க. நீங்க எவ்வளவு சின்ன பர்னர்ல வச்சாலும் டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பக்கத்துல இருந்து இருந்தீங்கன்னா குயிக்கா சமைச்சிடலாம். இதுக்கு பேட்டரி எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இப்படி டர்ன் பண்ணாலே ஃபிளேம் ஆன் ஆயிடும். அந்த மாதிரி தான் இது. 3 பர்னர் உள்ள ஸ்டவ் இது. இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் ஆயில் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். ஆயிலும் அடிக்கடி யூஸ் பண்ற திங்ஸ் தான் இந்த டேபிள் மேல பக்கத்துலயே இருக்குங்க எப்பவுமே. இத பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுட்லாம் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி தனியா இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நம்ம மைக்ரோவேவ் அவன்ல எல்லாம் வைக்கலாம். அந்த மாதிரி உள்ள குவாலிட்டியான உள்ள இது பார்சல் ட்ரே மாதிரி. இதுல வந்து இங்க ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினா இங்க தருவாங்க. இந்த மாதிரி கடையிலும் தனியா விக்குதுங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு அதுல ஒரு சின்ன பேப்பர் போட்டு உப்பு, மஞ்சத்தூள் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம குக்கிங் ஆயில் தான். குக்கிங் ஆயில் வந்து இது பாட்டில் பாத்தீங்கன்னா இது வந்து கெச்சப்போட பாட்டில். இது வேஸ்ட் பண்ணாம தூக்கி போடாம நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயில காய வச்சு ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு எண்ணெய் ஏதாச்சும் பொரிப்போம் இல்லையா, அப்பளம் ஏதாச்சும் பொரிப்போம் இல்லையா, அதை தூக்கி இதுல ஊத்தி வச்சுப்பேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதுல வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில். இது ஆக்சுவலி ஆயில் காலியானதும் இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் ஒரு எப்பவுமே ஆஃப் ஃபில் பண்ணிக்கலாம். தோசை ஏதாச்சும் ஊத்துனா டிராப் பை டிராப்பா ஊத்துறதுக்கு எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால இது தோசை ஊத்துனாவோ இல்ல இட்லி பொடி ஏதாவது கலக்குவான் இல்லையோ அந்த மாதிரி மட்டும் டைம்ல எடுப்பேன். இது அப்ப மட்டும் தான் யூஸ் ஆகும். இது ரெண்டுமே கெச்சப் பாட்டிலுங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா நீங்க தனியா கையில காசு கொடுத்து வாங்காம நல்லா நீங்க கிளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இது போட்டிருக்கேன். கீழே ஆயில் ஆகக்கூடாதுன்றதுனால வச்சிருக்கேன். இது அடிக்கடி வேணா மாத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு என்கிட்ட. இது ஒரு ஸ்டெப் ஆர்கனைசருங்க. இது நானே பண்ணதுதான். இதுவும் இதை வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணிருக்கேன்ட்டு. அதுக்கு மேல இந்த பேப்பர் போட்டிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் என் கார்டுல கொடுக்குறேன். இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. உங்களுக்கும் உங்க கிச்சனுக்கும் வைக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல வந்து என்னென்ன வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா கடுகு, சீரகம், அப்புறம் வெந்தயம், பெருங்காயம், பட்டுப்பூ, ஏலக்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இதுதாங்க டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது இங்க பக்கத்துலயே இருக்குங்க. இது பெப்பர் பவுடர் இருக்கு இதுல. இது டிஷ்யூ எப்பவுமே இங்க இருக்குங்க. கேஸ் கிளீன் பண்றதுக்கோ இல்ல கை ஏதாவது துடைக்கிறதுக்கு எப்பவுமே இங்கே இல்லைன்னா மிக்சி மேல வச்சிருப்பேன். கான்ஸ்டன்டா இங்க இருக்கிற இடம் இதுதான். இந்த பொருள் மட்டும் எப்பவுமே இதுக்கு மேல இருக்குங்க. இது கிச்சன் டவல் வச்சிருக்கேன் கிளீன் பண்றதுக்கு. இது சிலிண்டருங்க. இங்க இப்படிதான் சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர் ஒன்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம கடைக்கு ஷாப் கொண்டு போனா அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஜஸ்ட் மாத்திட்டு கூட வந்துடலாம். மோஸ்டா ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எடுத்துட்டு போனா ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க டக்குன்னு. இங்க கார்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்படிதாங்க இருக்கும் இங்க சிலிண்டர்.
இந்த சைடு பாத்தீங்கன்னா பால்கனி இருக்கு. இங்கதான் நான் கிளாத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம், துணி உலர்த்துற ஏரியா. இங்க கிளிப்ஸ் எல்லாம் பக்கத்துல இங்க பாருங்க சின்ன ட்ரே இருக்கு. இதுல வந்து கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். துணி இங்க காயப்படும் டக்குன்னு எடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. இது ஃபுல்லா கிளீனிங் திங்ஸ் தாங்க இருக்கும். கொலின் மாதிரி லிக்விட், இது சாம்பிராணி, இது வந்து பேக்கிங் சோடா, இது ஏர் ஃப்ரெஷ்னர், இது வந்து சிந்தட்டிக் வினிகர், அதுதான் நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்ற வினிகர். இது வந்து உப்புங்க, மீன் ஏதாச்சும் கிளீன் பண்ணவோ இல்ல வாட்டர் பால்ஸ் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும். இதுல இது ஆக்சுவலி பால் டப்பா தான். பால்லாம் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இப்படிதான் வரும். அதுல உப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து டிஷ் வாஷிங் லிக்விடுங்க. சின்ன இடத்துல நான் இப்படி வச்சிருக்கேன். இந்த ஷீட் என்ன போட்டிருக்கேன் எதுன்னு தெரியணும்னா இதையும் நான் என்கார்ட்ல கொடுக்குறேன் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் என்னதான் சிந்தனாலும் டக்குன்னு தொடச்சிங்கன்னா எப்பவுமே இது இப்படியே வச்சுக்கலாம். எப்படி இது பண்ணிருக்கன்றது இதையும் எனக்கு அனுக்கணும். இதுவும் அந்த ஸ்டெப் ஆர்கனைசரும் நான் என்கார்ட்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுவேன். கண்டிப்பா உங்க கிச்சனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் என்னோட சிங்க் ஏரியா இருக்கு. சின்ன சிங்க் தாங்க இங்க. இது வந்து ரொட்டேட்டபிள் டேப் தான். இது ஹாட் வாட்டர் வரும், நார்மல் வாட்டர். இதுவும் பாத்தீங்கன்னா எங்களோட பால் ட்ரே தான், பால் கேன். இதுவும் ஆக்சுவலி பால் கேன் தான். மேல வந்து நான் கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இது எதுக்கு வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் தண்ணி ஊத்தி சிங்க் ஏரியாலாம் கழுவுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஒரு மக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் அந்த மாதிரி தான். இது வந்து 2 லிட்டர்ஸோடது. நான் வந்து ஹோல்ஸ் பண்ணி தண்ணி ட்ரெயின் ஆகணும் இல்லையா, சோ ஹோல்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதுல மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. என்னோட ஸ்க்ரப்பர்லாம் ஸ்பான்ஸ் ஸ்க்ரப்பரும் இது வந்து நான்ஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் மத்ததுக்கெல்லாம் யூஸ் பண்றது. சின்ன சிங்க் தாங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் பழகிடுச்சு போக போக. இங்க ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தாங்க நம்ம கிச்சன்லாம் கிடைக்கும். இது வந்து நம்ம சாமான்லாம் கழுவி கொஞ்சம் உணர்த்தி வைப்பேன் இந்த இடத்துல தான். இதுவும் மேல ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்கும். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளைவுட்ல வந்து மேல பிளாக் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த பிளாக் பெயிண்ட் வந்து லைட்டா கோட்டிங் தண்ணி படப்பட கொஞ்சம் போகும் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. சோ நாங்க வந்து மேல வந்து ஸ்டிக்கர் இந்த மாதிரி இப்ப நான் அங்க காமிச்சேன் இல்லையா டேபிள்ல, அதே மாதிரி இங்க ஒட்டிருக்கும். ஆக்சுவலா இங்க தாங்க என்னோட கேஸ் இருந்துச்சு முதல்ல. இந்த கேஸ் இங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா மேல இப்படி இருக்குங்களா கேபினெட் மாதிரி, அதுல வந்து டைரக்டா இங்க வந்து ஹீட் அந்த ஆயில் பிசுலாம் அதிகமா ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லைங்க. ஸ்டார்டிங் ஒரு 2 months அப்படிதான் வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம ஆயில் எல்லா சாமாவும் மேல வச்சுக்கிற சாமான் பிசுன்னு ஆயிடுச்சு. சோ என்ன பண்ணேன்னா ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட அந்த டேபிள் எடுத்து இங்க போட்டு நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு இப்ப ஈஸியா இருக்கு இப்படி வச்சிருக்கிறதுனால. கிளீனாவும் இருக்கு, எனக்கு மெயின்டைன் பண்றதுக்கும் ஈஸியாவும் இருக்கு. இது ஜஸ்ட் சாமா கழுவி வைக்கிறது. சமைச்சிட்டேன்னா தூக்கி இந்த இடத்துல வைப்பேன். காய்கறி எல்லாம் வச்சு இங்க தாங்க கட் பண்ணுவேன். இதுக்கு மேல என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேக்ல பாத்தீங்கன்னா பிளேட்ஸ், டம்ளர்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பேன். நம்ம அடிக்கடி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஈட்டபிள் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ஏதாவது பிரிச்சுதான் போட்டு வச்சிருப்பேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபிளார் இருக்கு, அதாவது மைதா இருக்கு. இதுலயும் சாப்பிட்டது ஏதாவது பிரிச்சுன்னா போட்டு வச்சிருவாங்க. இதுல நட்ஸ் இருக்கு, அதிகமா இருக்கிறது இதுல இருக்குது. பிரிச்சது வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னோட ஃப்ரிட்ஜ் வீடியோ பார்க்கணும், அதையும் பாருங்க. இது ஓட்ஸ் இருக்கு. இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா சும்மா 2 பேஸ்கெட் இருக்கு. நம்ம ஏதாவது கழுவுறதுக்கு வெஜிடபிள்ஸ் இல்ல நான்வெஜ் கழுவுறதுக்கு 2 பேஸ்கெட், அப்புறம் மிக்சர் ஜார் இருக்குங்க. இந்த 2 ரேக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரேக் பாத்தீங்கன்னா இது எம்டி பாட்டிலுங்க. இதுவும் எம்டியா தான் இருக்கு. இதுவும் ஸ்நாக்ஸ் பிரிச்சுன்னா கொட்டி வச்சிருவேன். சிப்ஸ் ஏதாச்சும் வாங்கணும்னா கொட்டி வச்சிருவேன். இதுதாங்க நான் வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்கான டப்பா. இதுல வச்சுதாங்க நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். எனக்கு இப்போதைக்கு ட்ரைபாட் இல்ல. ட்ரைபாட் இல்லாம தான் நான் இவ்வளவு வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்தீங்கன்னா கிராம் ஃபிளவர் கடலை மாவு இருக்கு. இது சும்மா இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கு. இது ஹனி பாட்டில். இது கேக் மிக்ஸ் பவுடருங்க. இதெல்லாம் வந்து கிளிங் ரேப், அலுமினியம் ரேப், அந்த மாதிரி ரேப் எல்லாம் வச்சிருக்கேன். கீழ் ரேக்ல பாத்தீங்கன்னா நம்மளோட grocery ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பேண்ட்ரி ஆர்கனைசேஷன். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன தேவையோ அதுதாங்க இருக்கும். அப்படிதான் வாங்கி வச்சிருக்கேன். என்ன தேவையோ அடிக்கடி நாங்க வீக்லி ஒன்ஸ் போவோம், வாங்கிட்டு வந்துருவோம். இது பாத்தீங்கன்னா இஞ்சி பவுடர், பிஸ்தாவை வந்து துருவி வச்சிருக்கேன். இது சாம்பார் பவுடர், மிளகு. இது வந்து அந்த சின்னதா தால் இருக்கும் இல்லையா, மசூர் தால், அது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு டப்பா காலியானோடனே வாஷ் பண்ணி அதுல போட்டு வச்சிருக்கேன். இது ஜாம் டப்பா, அதுல மிளகு போட்டு வச்சிருக்குங்க. இது கார்ன் வந்து இது டப்பா வந்து டீ தூளுக்கு வந்தது, அதையும் தூக்கி இதுல போட்டேன். இதுவும் டீ தூளுக்கு வந்த டப்பா. இதுல வெல்லம் போட்டு வச்சிருக்கேன். வெந்தயம், கேப்பருப்புனா கடலப்பருப்பு. எனக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி டப்பா இருக்கனால திறந்து பாக்கணும்ன்றதுக்காக சும்மா அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எனக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். உப்பு, டீ தூள், என் பொண்ணோட காம்ப்ளான். இது எல்லாமே காம்ப்ளான் பாட்டில் தாங்க. ஒன்னொன்னுலயும் நான் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அதுல பேர் கூட எழுதிருப்பேன் எனக்கு தெரியணும்ன்றதுக்காக. பாருங்க, யூதால்னா உளுத்தம் பருப்பு, அந்த மாதிரி. தீதால்னா தோரம் பருப்பு. எனக்கு தெரியணுன்றதுக்காக சும்மா அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் இதோட ஓவர் வியூ. நான் ஃபர்ஸ்ட் வியூ காமிச்சிடுறேன்.
அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா தயிர் டப்பா தான். இதுவும் தயிர் டப்பா தான். இதுல மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பட்டை கிராம்பு எல்லாம் பெருசா பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பக்கத்துலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் கலந்து ஒரே டப்பால போட்டு வச்சிருக்காங்க. இதாங்க ஓவர் வியூ. பெரிய கிச்சனா இல்லைங்க, சின்ன கிச்சன். ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ரெண்ட் அதிகமாக நம்மளோட கொஞ்சம் கிச்சன்ல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு கிடைக்குங்க. இது நார்மலா ஒரு ரெண்ட் உள்ள ஒரு கிச்சன் தாங்க, அந்த வீடுக்கான ஒரு கிச்சன். இதுல வந்து பால் ட்ரே, விஸ்க், அந்த மாதிரி பால் டீ வடிகட்டுறது, இதுக்கு கத்தி, நான்வெஜ் கட் பண்றது. இது பாத்தீங்கன்னா கேன் வாட்டரோட மூடி தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த கேனோட அந்த பைப் போட்டு மீதி இதுல வச்சிருப்பேன். எப்ப அது காலியாவதோ தூக்கி மூடி வச்சிருவாங்க. கரண்டிங்க எல்லாம் வச்சிருக்கேன். இது கிரில் பண்ற இது பேன், சாஸ் பேன் மாதிரி வச்சிருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் உப்பு டப்பா தாங்க. ஃபர்ஸ்ட் உப்பு டப்பா இந்த மாதிரி வாங்கி இந்த லுலு ப்ராடக்ட். அதோட டாப் எடுத்துட்டு சும்மா ஸ்பூன்ஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உடன் கரண்டிங்க மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து நைஃபும் ஸ்க்ரூ டிரைவர் நமக்கு முக்கியமான தேவை இல்லையா கிச்சனுக்கு, அதுவும் இதுல இருக்குங்க. தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஆலிவ் ஆயில். எப்பயாச்சும் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இட்லி பொடி கலக்கிறதுக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்றதுங்க. ஹேர் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வாங்கினது. இது வந்து இங்க ஆஃபர் பேப்பர். இதை நான் அப்படி சும்மா கட்டி நானா தொங்க விட்டுருக்கேன். சமைக்கும் போது காய்கறி வெட்டும் போது இது ஒண்ணு ஜஸ்ட் இப்படி எடுத்து இப்படி விரிச்சு வச்சுட்டு இங்க காய்கறி வெட் பண்ணா கீழே எல்லாம் இதுவும் ஆகாது, அப்படியே தூக்கி போட்டுடலாம். அதுக்காக நான் இது மாதிரி வச்சிருக்கேங்க. இது வெஜிடபிள் கட்டிங் போர்டு. இங்க வந்து ஒரு பிளைவுட் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேப்பர் போட்டிருக்காங்க. இதுல வந்து ஹனி. இது ஹனி இப்ப காலி ஆயிடுச்சு. பெருசு டப்பால இருந்து இதுல ஊத்தி வச்சிருப்பேன். சோ எனக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நாப் சின்னதா இருக்கனால எனக்கு ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ரீஃபில் பண்ணிப்பேன் இதுல. இது சீ ஃபுட் சீசனிங், சோயா சாஸ், இது வந்து குக்கிங் வினிகர், கலர் பவுடர், பேக்கிங் பவுடர், ரோஸ் வாட்டர் டோனரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது சும்மா டப்பாங்க, பில்லாம் போட்டு வைக்கிற டப்பா. இது வந்து திங்ஸ் ஒன்னு ஓபன் பண்ணனா ஜஸ்ட் மேல போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி வச்சிருவேன். சோ எதுவும் காத்து போகாம இருக்கிறதுக்கு. இது கொக்கோ பவுடர், 2 டம்ளர் வச்சிருக்கேன். இங்க டேட்ஸோட டப்பா இருக்குங்க. கீழே பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட பிளெண்டர், என்னோட ரைஸ் குக்கர், நம்மளோட அவன் இருக்கு. இந்த வியூ அவ்வளவுதாங்க. இந்த சைடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இந்த சைடு ஃபுல்லா என்ன இருக்குன்னு. அப்படியே பாத்தீங்கன்னா அங்கதான் பவர் பாயிண்ட் இருக்கு. ஒரே இதை வச்சு நாங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒண்ணு மட்டும் தான் ஒர்க்கிங், பக்கத்துல இருக்கிறது ஒர்க்கிங் கிடையாது. சோ ஒரே இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃப்ரிட்ஜ். நீங்க ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே போட்டிருக்கேன். பாக்கலன்னா பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட கேன் வாட்டர் இருக்கு. இங்க கேன் வாட்டர் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மேல, நாங்க 4th ஃப்ளோர்ல இருக்கோம், மேலேயே வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. இல்லன்னா நம்ம வெளியே கேன் வச்சுட்டாங்கன்னா அவங்க ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு கேன் ₹1, ஒரு ரியால். ஒரு கேனோட ரியால் வந்து ஒரு ரியால், ஒரு கேன் ஃபில் பண்றதுக்கு. நாங்க 4-5 கேன் வச்சிருக்கோம். ஜஸ்ட் வெளியில வச்சுட்டோம்னா அவங்க ஃபில் பண்ணிட்டு காசு வந்து கூடி அங்க டைப் பண்ணி வச்சிருவோம். அவங்க எடுத்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதாங்க. நம்ம டோர் அது நம்மளோட கிச்சன் திருப்பி ஸ்டார்டிங் ஏரியாக்கே வந்துட்டோங்க. இப்போ இந்த டிரால் எல்லாம் என்ன இருக்குன்னு பாக்கலாமா? டிரால பாத்தீங்கன்னா எதுவுமே மோஸ்டா இங்க இருக்காது. எதுவுமே நான் இப்போதைக்கு வச்சல. சிசரு, இது சும்மா செலோ டேப்லாம் இருக்கு. இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. டிரால் அதிகமா எதுவும் சேர்க்கல. ஏன்னா திங்ஸ் பாத்தீங்கன்னா என்ன திங்ஸ் வேணுமோ அது மட்டும் தாங்க வச்சிருப்பேன். தேவையில்லாத திங்ஸ் வாங்கவும் மாட்டோம். ஏன்னா இங்க இருந்து எல்லாத்தையும் இந்தியாவுக்கு திருப்பி தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அதனால. இதுக்குள்ளெல்லாம் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் குக்வேர் அது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். மண் சட்டி, குக்கர், இட்லி இது அந்த மாதிரி தான். ரொம்ப நிறைய சாமான்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் டோரு. இது வந்து கெலாக்ஸ் இருக்கு, மேகி இருக்கு. இது பாத்தீங்கன்னா என்னோட க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற பக்கெட். வாங்கினா இதுல வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து எப்ப தேவையோ அப்ப எடுத்துப்பேங்க. நான் இந்தியாலையும் இப்படி இதே மாதிரி தான் ஒரு பக்கெட் வச்சு நான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பெரிய 5 கிலோ ஆட்டா, கோதுமை மாவு, சர்க்கரை யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கு, ஜஸ்ட் சுட்டி வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ற எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில். இதுல இருந்து அதுல கொட்டி வச்சுப்பாங்க அந்த பாட்டில. இதுதாங்க காட்டு. இப்படிதாங்க ஃப்ரைடே ஆனா இந்த மாதிரி இங்க சொன்னல, இங்க பக்கத்துலயே வந்து தக்காளி எல்லாம் விற்பாங்க. கம்மியான ரேட்ஸ்ல நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கார்ட்ல கிடைக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ₹5, 5 ரியால் அப்படிதான் இருக்கும். இந்த ஃபுல்லா நம்மளுக்கு டொமேட்டோஸ் கிடைக்கும். அதுதாங்க நான் ஸ்டோர்ல ஃப்ரிட்ஜ்ல கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கார்ட் கிடைக்கும்ட்டு. அது இதுதாங்க. அந்த கார்ட்டை வந்து நான் டொமேட்டோ வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இதுல வந்து ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பொட்டேட்டோ ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதுல பூண்டு வச்சிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வாங்கும் போது டப்பா கிடைக்கும் இல்லையா, அதை வாஷ் பண்ணி இதுல போட்டு வச்சிருக்காங்க.
ஏதாச்சும் ஒண்ணு காசு கொடுத்து வாங்கணும்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்தியால நமக்கு சீப்பா கிடைக்குதா, இங்க வாங்கும் போது கஷ்டமா இருக்காது ஒண்ணுமே வாங்கும்போது. இதுதாங்க நாங்க யூஸ் பண்ற ரைஸ். தாஜ் ஹிந்த் இது பிராண்டோட நேம். பாஸ்மதி ரைஸ் தாங்க நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் ரைஸ் பார்த்தா குட்டி குட்டியா வாங்கணும், ரொம்ப குண்டு குண்டா இருந்துச்சு. அந்த கேரளா அரிசி மாதிரி இருக்குல்ல, மட்ட அரிசி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கல எங்களுக்கு சாப்பிட. சோ நாங்க பாஸ்மதி அரிசி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி கூட சூப்பரா இருக்கும், நார்மலா கூட சாப்பிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மசாலாங்க. ஃபுல்லாவே என்னென்ன மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொரியாண்டர், சில்லி, அது இதுன்னு எல்லாமே அடுக்கி வச்சிருப்பேன். தேவையானமோ ஃபில் பண்ணி இதுல வச்சிருவாங்க. இதுலயும் மசாலா வந்து ஓபன் பண்ணிட்டா ஸ்டோர் பண்றது. இது சும்மா ரஸ்க் பாக்கெட் வச்சிருக்கேங்க. இது வந்து பிரில் ஆஃபர்ல இருந்துச்சு, வாங்கி வச்சிருக்கேன். இதுலயும் மசாலா ஐட்டம் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணா வச்சு மூடி வைக்கிறது. கறி பவுடர், அது இதுன்னு தனியா பவுடர் அந்த மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கிச்சன் டவுலும் சோப்பு அந்த மாதிரி தாங்க. ரொம்ப அந்த மாதிரி டாய்லெட் ஐட்டம்ஸ் மட்டும் மோஸ்ட் அங்க இருக்கும். அந்த லாஸ்ட் பிரஷ், எக்ஸ்ட்ரா பிரஷ் வாங்கணும்னா அதெல்லாம் இருக்கும். இவ்வளவுதாங்க. இந்த அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வென்ஷனல் அவன்லாம் கிடையாது. நார்மலா நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணலாம், கிரில் பண்ணலாம், அதுக்கு யூஸ் ஆகுது. பேக்கிங்லாம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி இது வந்து நாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணல. குக்கர்ல தான் வந்து பேக் பண்றோம். இது நல்லா கம்மி ரேட்ல ஆஃபர்ல வந்துச்சு, அப்பதான் வாங்கணும். இது ஐகான் வந்து இங்க உள்ள பிராண்டோடது, லூலோட பிராண்ட் இது. சோ அதனால விலை கம்மியால வந்துச்சு, ஆஃபர்லாம் வாங்கிட்டோம். அவ்வளவுதாங்க. என்னோட கிச்சன் டோட்டல் வியூ காமிச்சிடுறேங்க. நல்லா வெளிச்சமா இருக்குங்க. எப்பவுமே குக் பண்ற ஏதோ லைட் கூட தேவையில்லை, பட் ஷூட் பண்ணும்போது வெளிச்சமா இருக்கணும்ன்றதுக்காக நான் லைட் யூஸ் பண்ணிருக்கேன். அது பால்கனி, நம்மளோட குக்கிங் ஏரியாங்க. அது அவுட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கார்டுல கொடுக்குற 2 வீடியோவும் கண்டிப்பா செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. பாய்.